தமிழ்நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அனுமதி இல்லை. 1. 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதுக்கு QR கோடு ஒண்ணு குடுத்து அத வச்சு செக் பண்ண போறாங்க அப்படின்னு. இதெல்லாம் அரசியலுக்கு புதிது. இது மாதிரியாக எந்த அரசியல் கூட்டங்களும் நடந்ததே கிடையாது. எனக்கு இதுல ஒரு ஆச்சரியம். முதல்ல விஜய் புதுச்சேரியில் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த புதுச்சேரி அரசியலிலும் இறங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறதா? ஃபாரின் மொழிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா வேலை வாய்ப்பு அதிகமாகும். என்ன ஃபாரின் மொழியை கற்றுக் கொடுத்தா வேலை அதிகமாகும்? தமிழ்நாட்டிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து எந்த பொறியாளர்களை பிரான்சும் ஜெர்மனியும் அல்லது ஸ்பெயினோ அல்லது போர்ச்சுகலோ கூட்டிட்டு போய் அல்லது ஜப்பான்லயோ கூட்டிட்டு போய் வேலைக்கு நேராக எடுத்துக்கொள்கிறார்கள்? இல்ல நான் ஹிந்தி படிக்கணும், படிக்க மாட்டேன் அப்படின்னு 2 கருத்தை கூட நீங்க வச்சுக்கணும். யூஜிசி அப்படி சொல்லவில்லை. ஏதோ ஒரு மொழி பாடத்தை எடுத்து படி என்று சொல்கிறார்கள். அதை கொள்கை அளவில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஏற்புடையதில்லை என்றால் நாம் அந்த கொள்கையைத்தான் மாற்ற வேண்டும். அல்லது தமிழ்நாடு மட்டும் இந்த அரசுக்கும் இண்டிகோவுக்கும் இடையேயான இந்த பகடை ஆட்டத்தில் அடி வாங்கினவங்க அப்படின்னு பார்த்தா பொதுமக்கள் தான். அவர்களுக்கு இவங்க தெரிஞ்ச என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஆக போகுது? ஒரு 4-5 நாள் அவங்க கஷ்டப்பட்டு பார்த்துக்கலாம். என்னதான் நடக்கிறது பார்த்துப்போமே. ஏன்னா இவர்களை பகடைக்காய்களாக வைத்து ஆடினால்தான் நாம அரசை பணிய வைக்க முடியும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு 8 டிசம்பர் 2025. இன்றைய செய்திகளை பார்ப்போம். ஹிந்து தமிழ் திசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. விஜய் கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தோருக்கு அனுமதி இல்லை, புதுச்சேரி காவல்துறை அறிவிப்பு. இதில் மேலும் அந்த செய்தியில் சொல்லும் பொழுது, விஜய் கூட்டத்துக்கு புதுச்சேரியினர் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி உண்டு, குழந்தைகள் கர்ப்பிணிகள் தமிழகத்தைச் சேர்ந்தோருக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை கட்டுப்பாடுகளை தெரிவித்துள்ளது. இதை பற்றி நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை, ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் மட்டும்தான் நடத்தலாம் என்று சொன்ன போதே நாம் இதை பற்றி பேசியிருந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து வருவாங்களே, ஏன்னா பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கான தெளிவான பதிலை சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அனுமதி இல்லை. 1. 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதுக்கு QR கோடு ஒன்று கொடுத்து அதை வச்சு செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் அரசியலுக்கு புதிது. இது மாதிரியாக எந்த அரசியல் கூட்டங்களும் நடந்ததே கிடையாது. ஆனால் கரூரில் நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகு விஜயுடைய கூட்டங்கள் அனைத்திலும் இது மாதிரியான ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டே இருப்பார்கள். தமிழகத்தில் அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் புதுச்சேரியில் அவரோட உட்கார்ந்து பேசி, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களோடு உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்கன்ட்டு, அதுக்குமே கூட அந்த கூட்டம் நடத்த போகிற இடத்திலேயே நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் மதில் சுவரை எல்லாம் இடித்து வாசல் வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது கூட்டம் நடத்துவது என்பதே இவருக்கு மிகவும் சிக்கலாகத்தான் இருக்க போகிறது. இடையிலே ஒரு கூட்டத்தை நிகழ்த்தினார். அது ஒரு இன்டோர் கூட்டம். இந்த மாதிரியாக ஒரு பெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2000 பேர் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில், ஒரு கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில் இன்டோர் ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் மட்டும்தான் வந்தார்கள். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியில். இப்பொழுது புதுச்சேரியில் இந்த கூட்டம் நடத்த போகிறார்கள். எனக்கு இதில் ஒரு ஆச்சரியம். முதல்ல விஜய் புதுச்சேரியில் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த புதுச்சேரி அரசியலிலும் இறங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறதா? அது நான் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் அவருக்கு இருப்பது போல அவர் சொல்லி நமக்கு இது வரைக்கும் தெரியல. புஷி ஆனந்துடைய பின்னணி புதுச்சேரி என்றாலுமே கூட அவர் புதுச்சேரியில் விஜயை கொண்டு போய் காட்டி ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் ஆட்களை நிறுத்தி புதுச்சேரி தேர்தல் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல நமக்கு. பட் இதை பார்க்கலாம், இது என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு. இது லிமிட்டெட் கூட்டம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை
ஒரு பெரும் பொதுக்கூட்டம் நடக்கிறது என்றால் அதில் லட்சக்கணக்கானவர்கள் கூட வேண்டும். 5000லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு பொருட்டே கிடையாது. புதுச்சேரிக்கு அது பெரியதாக இருக்கலாம். அதனால இந்த கூட்டம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அவரை வந்து ஒரு மாதிரி இந்த ரிஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு நோய் வந்ததற்கு பிறகு ரெக்யூப்பரேஷன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் அப்படின்னு அதை வந்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்து திருப்பி பழையபடியே வருவதற்கான ஒரு வழிமுறை. அதுதான் இப்பொழுது விஜய்க்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல. சேலம்ல கேட்டிருந்தாரு. அது வந்து இந்த அண்ணாமலை தீபத்தை காரணம் காட்டி அதை நடத்த அப்பொழுது விடலை. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யுங்கள், பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையை கூட்டி 25,000, 50,000, அங்கிருந்து 1,00,000, 5,00,000 அந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையை நோக்கி அவர் போக வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கான செலவும் அவருக்கு நிறைய இருக்கும். ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் என்பது அதன் மீது இருந்து கொண்டே இருக்க போகிறது அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அடுத்தது கல்வி தொடர்பான ஒரு செய்தி. கல்வியோடு மொழிக் கொள்கை தொடர்பான செய்தியும் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறது. மேலும் பல செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. யூஜிசி வாண்ட்ஸ் 3 languages in colleges too. ஏற்கனவே பள்ளி அளவில் மும்மொழி திட்டம் என்பதை புதிய கல்விக் கொள்கை அல்லது இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை அதை பற்றி பேசியிருந்தது. அதை கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே ஏற்றுக்கொண்டு விட்டன. தமிழகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக நிறைய பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே. அதில் பண பங்கீடு தொடர்பாகவும் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கையில் இடையில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழகங்களுக்கான மானியக் குழு, அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அஃபிலியேட்டட் காலேஜஸ், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு மொத்தமாக எல்லாரையும் கொண்டு வந்தாச்சு. இவர்கள் இன்னும் ஒரு மொழியை கற்றுத்தர வேண்டும். அதாவது ஒன்று ஆங்கிலம், அடுத்தது தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழி, மூன்றாவது மேலும் ஒரு இந்திய மொழி. இவற்றை கற்றுத்தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த இன்னொரு மொழியானது 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ், பட்டியலிடப்பட்ட 22 மொழிகளிலிருந்து ஏதேனும் ஒரு மொழியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மொழிகள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம்னா என்ஹான்ஸ்மெண்ட் எபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ், கிரெடிட் கோர்சஸ், ஆடிட் கோர்சஸ். கல்லூரிகளில் வந்து ஆடிட் கோர்சஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அந்த வகுப்பில் போய் உட்காரலாம், நீங்கள் பரீட்சை எழுத வேண்டிய தேவையில்லை, அதற்கு மதிப்பெண்கள் அந்த உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் அந்த மார்க்ஸ் எல்லாம் வரப்போகிற இடத்துல ஒன்றும் இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த கோர்ஸை எடுத்திருந்தீர்கள் என்பது என்ற செய்தி மட்டும்தான் வரும். அதுதான் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது கிரெடிட் கோர்ஸ். இந்த கிரெடிட் கோர்ஸ் என்பதற்கு 3 அல்லது 4 கிரெடிட் இருக்கும். பெரும்பாலும் 3 கிரெடிட், சில சமயம் 2 கிரெடிட் கூட இருக்கலாம். ஒவ்வொரு கல்லூரி மாணவரும் இத்தனை கிரெடிட்டுகள் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ தான் அவருக்கு டிகிரி கிடைக்கும். அந்த மாதிரி கிரெடிட் வரக்கூடிய அதில் வந்து அவர்களுடைய துறை எதுவாக இருந்தாலும், அவர்கள் இன்ஜினியரிங், மெடிக்கல் போன்ற என்ன படிப்பதாக இருந்தாலும் கோர் கோர்சஸ்னு சிலது இருக்கும். அதை தவிர ஹியூமனிட்டிஸ் கோர்சஸ், கோர், அலீட் அண்ட் ஹியூமனிட்டிஸ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் இந்த ஹியூமனிட்டிஸ் அண்ட் லாங்குவேஜஸ் துறையில் இதே ஒரு கிரெடிட் கோர்ஸாக எடுக்கலாம். அதற்கு கிரெடிட் உண்டு, அது ஒட்டுமொத்த அதற்கு மதிப்பெண் உண்டு, பரீட்சை உண்டு, அது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையில் மல்டிலிங்குவலிசம், பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஒரு கொள்கை ஒன்று இருப்பதனால இதை செய்கிறோம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நேச்சுரலி இது வந்து தமிழ்நாட்டில் இதற்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு இரு மொழிகளுக்கு மேல் கற்றுத்தருவதற்கு இருக்கிறது. But the state has followed the 2 language formula, Tamil and English, for nearly 60 years.
இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. துரைசாமி, எக்ஸ் வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இப்பொழுது ஓய்வு பெற்றவர். அவர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லேர்னிங் அண்ட் அடிஷ்னல் இந்தியன் லாங்குவேஜ் ஷுட் பி ஆப்ஷனல், இட் ஷுட் நாட் பி கம்பல்சரி அட் எனி லெவல். ஸோ இதை வந்து கட்டாயமான ஒரு பாடமாக கொண்டு வராதீர்கள், ஆப்ஷனல் விரும்பினால் படித்து விட்டு போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கு. அவர் சொல்கிறாரு. இது வந்து இது இன்னொரு நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இதன் மூலமாக உருவாகும். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல மெனி காலேஜஸ் ஆஃபர் ஃபாரின் லாங்குவேஜ் கோர்சஸ் டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் இட் இன்க்ரீசஸ் தர் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். இப்போ பிற வெளிநாட்டு மொழிகளை, அந்நிய மொழிகளை கற்றுத்தருகிறார்கள் இன்ஜினியரிங்கில், அதனால் அவர்களுடைய வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்னு. ஆனால் ஒரு இந்திய மொழியை கற்றுக் கொடுத்தால் அது வேலை வாய்ப்பை உயர்த்தாது அப்படின்னு ஒரு அஃபீஷியல், ஒரு இன்ஜினியரிங் காலேஜுடைய ஒரு அதிகாரி ஒருவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் காலேஜஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் குட் தமிழ் டீச்சர்ஸ். அதெல்லாம் விடுங்க, இங்கே 300 மொழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, தமிழை கற்றுத்தருவதற்கே எங்களுக்கு சரியான ஆசிரியர்கள் கிடைக்க மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பொருந்தக்கூடியதாக இல்லை. நீங்கள் வந்து ஒன்று, நாங்கள் கொள்கை அளவில் 2 மொழிகளுக்கு மேலே சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம், அதற்கான பேட்டில் வேற. ஆனால் எங்களுக்கு வந்து தமிழ் சொல்லித்தரத்துக்கு டீச்சர் கிடைக்கல, எங்களுக்கு வந்து பிற மொழிகள்லாம் கற்றுக்கிட்டோம்னா அது எம்ப்ளாயபிலிட்டின்னு அதில் ஒன்றுமே கிடைக்காது, அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாகாது, ஃபாரின் மொழிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா வேலை வாய்ப்பு அதிகமாகும். என்ன ஃபாரின் மொழியை கற்றுக் கொடுத்தா வேலை அதிகமாகும்? தமிழ்நாட்டிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து எந்த பொறியாளர்களை பிரான்ஸும் ஜெர்மனியும் அல்லது ஸ்பெயினோ அல்லது போர்ச்சுகலோ கூட்டிகிட்டு போய் அல்லது ஜப்பான்லேயோ கூட்டிகிட்டு போய் வேலைக்கு நேராக எடுத்துக்கொள்கிறார்கள்? இதெல்லாம் வந்து புருடா. நீங்கள் பிரெஞ்சு கற்றுக்கொள்வது பிரான்ஸுக்கு போய் மேற்கொண்டு படிப்பதற்கு உதவி செய்யும் என்பதற்காக. வேலை வாய்ப்பு என்று உடனடியாக நேரடியாக இந்தியர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இடங்கள்னா கல்ஃப் ஸ்டேட்ஸ். நீங்கள் அரபி மொழி கற்றுத்தரீங்களா? அப்படி ஒன்றும் கற்றுத்தர மாதிரி எனக்கு தெரியல. சிங்கப்பூர் அல்லது மலேசியா போன்ற இடங்களிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஆனால் அதற்கு நீங்கள் தமிழ் தெரிந்து வைத்திருந்தாலே போதுமானது. நிச்சயமாக ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும், அது போதும். நீங்கள் இதற்காக மலாய் மொழியோ சைனீஸ் மொழியோ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதை யாரும் செய்வதும் இல்லை. நீங்கள் போகிற இடத்துல அதை கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ இந்திய மொழிகளை கற்றுத்தருவதற்கு வேலைவாய்ப்பே இல்லை என்று ஒருவர் சொல்வது வந்து கொஞ்சம் ஜோக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இளநிலை பொறியியல் கல்லூரியில் படிக்கிறீர்கள் என்றால், பிடெக், பிஇ போன்ற பாடங்களை படிக்கிறீர்கள் என்றால், உங்களை எல்என்டி வேலைக்கு எடுத்துக்கொள்கிறது என்றால் உங்களை தமிழ்நாட்டில் வைத்திருக்க போவதில்லை, இந்தியா முழுக்க தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது. அப்பொழுது நிச்சயமாக ஹிந்தி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து வேலைவாய்ப்பில் எந்த முன்னேற்றமும் கிடையாது என்றெல்லாம் சொல்லாதீர்கள். மாறாக எல்என்டியும் நீ ஹிந்தி படித்திருந்தால்தான் உனக்கு வேலை என்று சொல்லவில்லை, ஆங்கிலம் தெரிந்தால் போதுமானது. யாரும் ஹிந்தி நீ தெரிந்தே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் தெரிந்திருந்தால் அதனால் ஒரு உபயோகம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இல்லை நான் ஹிந்தி படிக்கணும், படிக்க மாட்டேன் அப்படின்னு 2 கருத்தை கூட நீங்கள் வச்சுங்க. யூஜிசி அப்படி சொல்லவில்லை, ஏதோ ஒரு மொழி பாடத்தை எடுத்து படி என்று சொல்கிறார்கள், அதை கொள்கை அளவில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஏற்புடையதில்லை என்றால் நாம் அந்த கொள்கையைத்தான் மாற்ற வேண்டும், அல்லது தமிழ்நாடு மட்டும் ஒரு தனியான ஒரு அக்ரிமெண்ட்டை யூஜிசியோடு போட வேண்டும். யூஜிசி அதை ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை. அப்போ இது நிச்சயமாக இது வந்து ஒரு அரசியல் போராட்டமாகவும் அந்த புள்ளியிலிருந்து அது நீதி போராட்டமாகவும் கட்டாயமாக மாறும். அது நிச்சயமாக நடக்கப் போகிறது. பட் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுமே இதை ஏற்றுக்கொண்டு விட்டது. நான் 300 முறை சொல்கிறேன், கேரளா ஏற்றுக்கொண்டு விட்டது, ஆந்திரா ஏற்றுக்கொண்டு விட்டது, இவங்க கர்நாடகாவும் தெலுங்கானாவும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதனால் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கென்று ஒரு கருத்து இருக்கிறதுனா அரசியல் ரீதியாக உங்களுடைய கருத்தை நீங்கள் முன்வையுங்கள். பட் தமிழகம் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு கட்சி தான். தமிழகத்தில் வேறு பல கட்சிகளும் இருக்கிறார்கள், அவர்கள் சிறியதாக வேண்டுமானாலும் இருப்பார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் ஏற்கனவே பள்ளி அளவில் 3வது மொழி வேண்டுமா என்று கேட்டதற்கு நிறைய மாற்று கருத்துகள் இருந்தன. நீங்கள் சொல்வது போல நாங்கள் 2 மொழிகளுக்கு மேல் சொல்லித்தர மாட்டோம் என்று நீங்கள் சொல்வதையெல்லாம்
பொதுமக்கள் கேட்க தயாராக இல்லை. அவர்களுக்கு விருப்பம் 3வது மொழியை கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கிறது என்றால் அவர்கள் பிரைவேட்டாக அதை கற்றுக்கொண்டிருந்தார்கள். கல்லூரிகள் இப்பொழுது எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை என்று சொல்வது ஒரு சாக்கு சொல்வது போலதான். வேண்டுமானால் நீங்கள் சற்றே இன்னொரு 100 ரூபாய் தலைக்கு நீங்கள் வசூலித்தால் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பணம் கிடைத்துவிடும். அதை கொண்டு நீங்கள் பணம் கொடுக்கிறேன் தமிழோ அல்லது ஹிந்தியோ அல்லது தெலுங்கோ சொல்லித் தருகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக மாணவர்கள் படிக்கத்தான் போகிறார்கள். எனவே அதை போய் ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் பேசக்கூடாது. பார்ப்போம். இதுவும் இன்றைக்கு முடிந்துவிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது தொடரத்தான் போகிறது. தொடர்ந்தால் என்ன, எந்த இடத்தில் போய் அது நிற்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம். இறுதியாக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை நாம் பேசப் போகிறோம். இது சென்ற வாரம் இது பூதாகாரமாக வெடித்தது. அப்பொழுது இதை பற்றி நாம் சுருக்கமாக பேசியிருந்தோம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய பிரச்சனை. இது ஒரு சுருக்கமாக அதனுடைய பின்னணியை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அந்த வழக்கில் என்ன முடிவானது என்றால், இந்த ஏர்லைன்ஸில் பணிபுரியும் விமான ஓட்டிகள் மற்ற பணியாளர்கள் ஆகியோருக்கு இத்தனை மணி நேரம்தான் வேலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதற்கு பிறகு கட்டாயமாக ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று 2024 ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. அதை ஒட்டி டிஜிசிஏ என்று சொல்வோம், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், சிவில் விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் இயக்குநரகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார்கள். அது 2025 சுற்றறிக்கை வந்துவிட்டது ஆரம்பத்திலேயே. இப்பொழுது 2025 முடிய போகிறது. அந்த சுற்றறிக்கையில் ஒவ்வொரு பைலட்டுக்கும் எந்த மாதிரியான பணி நேரம் இருக்க வேண்டும், எந்த மாதிரியான ஓய்வு நேரம் இருக்க வேண்டும், பிற பணியாளர்களுக்கு எந்த மாதிரியான பணி நேரமும் ஓய்வு நேரமும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இது நடைமுறைக்கு வரவேண்டிய ஒரு சூழலில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் திடீரென்று ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் தொடர்ச்சியாக சென்ற வாரம் வியாழனில் ஆரம்பித்த அது வெள்ளியில் மிகப்பெரிய பிரச்சனையாகி, வியாழன் பிரச்சனை, வெள்ளி பிரச்சனை, சனிக்கிழமை ஒரு மாதிரி அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. பட் மிகப்பெரிய பிரச்சனை புதன், வியாழன், வெள்ளி போன்ற தினங்களில் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஓவர் த வீக்கெண்ட் கொஞ்சம் பிரச்சனை குறைந்திருக்கிறது. இன்று திங்கட்கிழமை நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்கன்னா, வேண்டுமென்றே திட்டமிட்டே பண்ணாங்களா, இல்லை அது ஒரு தவறா, இல்லை வேண்டுமென்று திட்டமிட்டு செய்ததாங்கிறது சதியா அப்படிங்கிறதுல தான் நமக்கு இன்றைக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. உள்ளதிலே இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏர்லைன்ஸ் இண்டிகோ தான். கிட்டத்தட்ட 60-65% மேலான சந்தை அவர்களிடம் இருக்கிறது. மீதி உள்ள இடங்களைத்தான் ஏர் இண்டியா, ஆகாசா, ஸ்பைஸ் ஜெட் என்று தொடங்கி பல்வேறு ஏர்லைன்ஸ் மீதமுள்ள இடத்தை தான் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவையை பொறுத்தவரை. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே கிட்டத்தட்ட 25% பணிச்சுமையை குறைக்கிறோம் என்றால் இண்டிகோவுக்கு 25% அதிக பணியாளர்கள், விமான ஓட்டிகள் தேவை. அது அவர்களிடம் இல்லை. அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளும் ஒரு வேலையே செய்யவில்லை. இப்போ 25% உங்களுக்கு குறைய போகிறது என்றால் உடனடியாக நீங்கள் வேலைக்கு ஆட்களை சேர்க்க வேண்டும். அதை செய்வதற்கு இண்டிகோ விரும்பவில்லை போல் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மக்களை வேண்டுமென்றே துன்பத்தில் ஆழ்த்துவோம் என்று திடீரென்று சரமாரியாக விமானங்களை ரத்து செய்ய ஆரம்பித்தார்கள். கேட்டால் எங்கள்கிட்ட ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க, டிஜிசிஏட்டேருந்து புது சர்க்குலர் வந்திருக்கு, இதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு விமானத்தை கேன்சல் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சகட்டு மேனிக்கு கேன்சல் செய்தார்கள். இது விமான போக்குவரத்து துறையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு விட்டது. இந்த பிரச்சனை வேறு எந்த ஏர்லைன்ஸுக்கும் இல்லை. ஏன்னால் அவர்கள் மிகவும் குறைவாகத்தான் விமானங்களை இயக்குகிறார்கள். அவர்களிடம் ஏற்கனவே சர்ப்ளஸ் ஸ்டாஃப் இருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் ஏர் இண்டியாவை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் சர்ப்ளஸ் ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவர்களால் இதை சமாளிக்க முடிந்தது. இண்டிகோவால் சமாளிக்க முடியவில்லை. அதுதான் ஒருவேளை அவர்களுடைய திட்டமுமே கூட. விளைவு என்னவென்றால் டோட்டல் கேஆஸ், குழப்பம். உடனே என்ன ஆயிடுச்சு,
ஒரு பேச்சுவார்த்தைகள். இதில் வந்து பல பயணிகளுடைய பெட்டிகள் எல்லாம் எங்கேயோ போய்விட்டன. பலருடைய பயணங்கள் கேன்சல். வெளியில் எங்கேயோ போய் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய கனெக்டிங் ஃப்ளைட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், சென்னையிலிருந்து மும்பை போய் மும்பையிலிருந்து போபால் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மும்பை போயிட்டீங்க, மும்பை டு போபால் விமானத்தை நான் ரத்து பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மும்பை ஏர்போர்ட்லேயும் இருக்க முடியாது. வெளியில் வந்து மும்பையில் தங்கணும் என்றால் அதுக்கான செலவு மிகவும் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு வந்து பொட்டி படுக்கையை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள்? இதனால் வந்து மக்களுக்கு கடும் கோபம். அவர்களுக்கு இனி ஒருபோதும் இண்டிகோவில் நான் பறக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் நடக்காது. ஏன்னா அவர்களை விட்டால் பல இடங்களுக்கு இன்றைக்கு வேறு வழி இல்லை. அப்போ இதுதான் வந்து நிலைமை. இந்த நிலைமையில் கடைசியாக டிஜிசியை அவர்களோடு பேசி அவர்கள் மீது அவங்களெல்லாம் ஏதோ நிறையா கடுமையான லெட்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் நேரம் தருகிறோம், இந்த பிரச்சனையை அதுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணிடுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் கேள்விப்பட்டது வரை இந்த பிரச்சனையை அவ்வளவு எளிதில் தீர்க்க முடியாது. 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் முதல்ல பைலட்டை எங்கேருந்து வேலைக்கு எடுக்க போகிறீர்கள்? பைலட்டை இன்னொரு விமான பயண நிறுவனத்திலிருந்து நீங்கள் போச் பண்ண முடியாது. ஆன்டி போச்சிங்னு ஒன்று இருக்குது. அங்கே நிச்சயமாக வந்து ஏர் இண்டியாவில் நிறையா பைலட் இருப்பாங்க. அவர்களில் வந்து கொஞ்சம் பேரை நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணவே முடியாது. ஏன்னா குறைந்தபட்ச வெயிட்டிங் டைம் என்பது 6 மாதத்திலிருந்து 1 வருடம். நீங்கள் அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து அவர் 6 மாதம் அல்லது 1 வருடம் அவர் வெயிட் பண்ணணும். அது வந்து சீனியர் பைலட்ஸுக்கு 1 வருடமும் மற்றவர்களுக்கு 6 மாதமும், ஜூனியர் பைலட்ஸுக்கு 6 மாதமும். அப்போ நீங்கள் எப்படி வந்து 2-3 மாதத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்க? திரும்பவும் அரசு இதில் தலையிட்டு எக்ஸஸ் பைலட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை இவர்களுக்கு தர வேண்டியிருக்கும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பிறர் பணிப்பெண்கள், கிரவுண்ட் ஸ்டாஃப், கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டாஃப் போன்ற பலரையும் நீங்கள் வேலைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய காஸ்ட் அவுட்ஃப்ளோ இருக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஓவர் டைம். இப்போயும் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலையை அவங்கள்ட்ட வாங்கிட்டு சம்பளம் தராமலாம் இல்லை. 8 மணி நேரம் சம்பளமும் அதற்கு மேல் வேலை பார்ப்பதற்கு ஓவர் டைமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஓவர் டைம் கொடுத்தல் என்பது மிகவும் ஒரு அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் தான். இப்போ ஒருவரை நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க என்றால் அவருக்கு ஒரு முழு மினிமம் சம்பளம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த சம்பளத்துக்கு மேலே தேவைப்பட்டால் ஓவர் டைம் எல்லாம் ஒரு வேளை தர வேண்டியிருக்கலாம். பட் அந்த உங்களுடைய பேரோலே அதிகமாகும். பேரோல் செலவு அப்படின்னு சொல்கிறது அதிகமாகும். அவர்கள் உட்காருவதற்கு இடத்திலிருந்து பல விஷயங்கள் நீங்கள் அவர்களுக்கு வசதிகளை செய்து தர வேண்டியிருக்கும். அப்புறமா அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் நீங்கள் ஃபேக்டர் இன் பண்ண வேண்டியிருக்கும். அவர்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது நீங்கள் ஒரு வேலை எடுத்தால் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கின்றன. இதை என்ன விதத்தில் இண்டிகோ அதை ஹேண்டில் பண்ண போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் இன்னொன்று இருக்கிறது. இந்த இடத்துல நிச்சயமாக இண்டிகோ 2 பேரை வஞ்சிச்சிருக்கிறது. ஒன்று மக்கள். ஏன்னா இந்த அரசுக்கும் இண்டிகோவுக்கும் இடையேயான இந்த பகடை ஆட்டத்தில் அடி வாங்கினவங்க அப்படின்னு பார்த்தா அது பொதுமக்கள் தான். அவர்களுக்கு வந்து இவங்க தெரிஞ்சே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ஆக போகுது, ஒரு 4-5 நாள் அவங்க கஷ்டப்படட்டும், பார்த்துக்கலாம், என்னதான் நடக்கிறது பார்த்துப்போமே. ஏன்னா இவர்களை பகடைக்காய்களாக வைத்து ஆடினால்தான் நாம் வந்து அரசை பணிய வைக்க முடியும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அரசு பணிய வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு சரியா தவறாங்கிறது அது வேற விஷயம், அதுக்கு வருவோம். இப்போ இந்த மக்கள் எல்லோரும் வந்து இவர்களுடைய இந்த துன்பம், இவர்கள் அடைந்த துன்பம் என்பதற்கு ஒரு ஒரு காம்பன்சேஷனே கிடையாது. முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய டிக்கெட் காஸ்ட்டை ஒழுங்காக 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும், 8 மணி நேரத்தில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதுவும் ஸ்லோவாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்தது அரசு என்பது வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான எந்திரம். இப்போ இண்டிகோ வந்து அரசை பார்த்து வாவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றாக கடுமையாக தாக்கியிருக்கிறது. அதுவும் எப்போ அப்படின்னா, விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் இந்தியாவில் ஒரு பயணமாக, அரசுமுறை பயணமாக வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இது நடந்தால் இது வந்து இந்திய அரசுக்கு ஒரு பெருத்த அவமானம். அதை இந்திய அரசு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது? எப்படி இண்டிகோவை
அதனிடத்தில் வைக்கப் போகிறது. இப்போ இது வந்து ஒன்றும் மோசமான ஒரு சுற்றறிக்கை அல்ல. ஒரு கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு அளிக்கிறது. அதில் ஒரு ஃபேர் ஒர்க்கிங் கண்டிஷன் என்று ஒன்றே அது சொல்கிறது. நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபேர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ அது ஏர்லைன்ஸ் பைலட்டுக்கும் அது தேவை. இல்லாவிட்டால் பெரும் விபத்துகள் நேரிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது, ஒரு ஃபேர் ஒர்க்கிங் கண்டிஷனை கொடுக்கும் பொழுது அதை அரசு செயல்படுத்துகிறது. இப்போ அரசு வேண்டுமென்றே இதை கொண்டு வரவில்லை. ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இது செயல்படுத்தப்படும் பொழுது அதற்கு நீங்கள் வந்து போய் உட்கார்ந்து பேசியிருக்கலாம் இண்டிகோ. இங்கே பாருங்க, நாங்கள் ரொம்ப பெரிய ஒரு நிறுவனம். ஒரு நாளைக்கு 1600க்கும் மேற்பட்ட ஒரே நாளைக்கு 1600 விமான சேவைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி 1600க்கும் மேலே நடக்குது. இதில் இதை நாங்கள் ஒழுங்காக செய்யவில்லை என்றால், நம்ம இதை வந்து ப்ராப்பராக இதை ஹேண்டில் பண்ணலைன்னா சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோலாம் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு வந்து 1 வருடம் கொடுங்க. நாங்கள் வந்து இதை இப்படி பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா உங்களுடைய வேறு சில கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குது. நாங்கள் விமானிகளை இஷ்டத்துக்கு நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க முடியாது. அவ்வளோ ட்ரெயின்டு விமானிகள் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் புதிதாக ஒருவரை வேலைக்கு எடுக்கிறோம் என்றால் அவருக்கு மேண்டேட்ரி ட்ரைனிங் பீரியட்னு இருக்குது. விமானியாக ஒருவரை புதிதாக எடுத்தால் அவர் இத்தனை மாதங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் எடுக்கணும்னு இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கிங் பைலட்ஸே இடையிடையே அவர்கள் ட்ரைனிங் பண்ண வேண்டும்னு இருக்குது. மேண்டேட்ரி ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. இப்படி இந்த துறை வந்து ரொம்ப ஹைலி ரெகுலேட்டட் துறை. இதில் டக்குன்னு நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிடாதீங்க என்று அவர்கள் போய் பேசியிருக்கலாம். அரசும் இதை முன்கூட்டியே உணர்ந்திருக்கலாம். இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியாவில் பிரச்சனை இருக்காது, ஆகாசாவில் பிரச்சனை இருக்காது. இவங்கெல்லாம் வந்து சின்ன நிறுவனங்கள். ஆனால் இண்டிகோவுடன் கட்டாயமாக பிரச்சனை இருக்கும். அவர்களோடு உட்கார்ந்து பேசினால்தான் நம்ம இதை சரி செய்ய முடியும். சரி, அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளைட்டை கட் பண்ணட்டும், தட்ஸ் ஓகே. ஏன்னா சில இடங்கள் ஆனால் முன்கூட்டியே அதை தீர்மானித்து 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு 100-200 ஃப்ளைட்டு குறையும், அது பிறகு மீண்டும் படிப்படியாக மேலே ஏற்றுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பேச்சுக்கு சொல்கிறேன். சென்னைக்கும் திருச்சிக்கும் இடையேயான ஃப்ளைட் சர்வீஸை நீங்கள் குறைக்கிறீங்கன்னா அதனால் பெரும் குடிமொழிவு போய்விடாது. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வேகமாக காரில் பயணம் செய்தால் 4.5 மணி நேரத்தில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போய்விட முடியும். ஆனாலும் விமான சேவை ஒரு வசதியை தருகிறது. இதே இது சென்னைக்கும் மதுரைக்கும் என்றால் நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் ஆகும். விமானத்தில் அதே 45-50 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். சென்னையிலிருந்து பெங்களூரு பொதுவாக சாலைகள் நன்றாக இருந்தால் அதே மாதிரி ஒரு 5 மணி நேரத்தில் போய்விட முடியும். இன்றைக்கு முடியாது. இன்னும் வந்து அந்த சாலையில் புதுசாக இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க, முடியாது. விமான போக்குவரத்தில் உங்களுக்கு வந்து அதே 50 நிமிடத்தில் போயிடலாம். அதாவது பறக்கும் நேரத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதை தவிர நீங்கள் விமான நிலையத்துக்கு போவதற்கான நேரம், அதற்கு பிறகு பெங்களூர் ஏர்போர்ட்டுங்கிறது எங்கேயோ வெளியில் இருக்குது, தேவனஹள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அங்கிருந்து பெங்களூர் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய நேரம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட இழுத்து விட்டுரும். ஆனாலும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ரயில் கிடையாது, அண்ட் சாலை வசதிகள் நமக்கு தேவைப்படுற மாதிரி கிடையாது. இதை தாண்டி நீங்கள் வேறு எங்கு போவதாக இருந்தாலும், நீங்கள் சென்னையிலிருந்து மும்பைக்கு போகணும், சென்னையிலிருந்து டெல்லிக்கு போகணும், சென்னையிலிருந்து வேறு பல இடங்களுக்கு போகணும் என்றால் உங்களுக்கு வந்து மறந்துடுங்க. நீங்கள் வேறு எந்த வகையில் போனாலும் கார்லலாம் போகவே முடியாது. போகிறதா இருந்தால் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், எங்கே போகிறோங்கிறது பொறுத்து. ரயில் இருக்குது, அது போதவே போதாது. ரயில் எப்பொழுதுமே முன் பதிவு அப்படின்னு பார்த்தா அது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிடுறாங்க எல்லாரும். எப்போ திறக்குதோ 6 மாதமோ 4 மாதமோ எப்போ திறக்குதோ உடனடியாக பதிவு பண்ணி முடிச்சிடுறாங்க மக்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விமானத்தை மட்டும்தான் நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். அதில் மற்றவர்கள் வளரவில்லை. இப்போ எல்லாரும் வந்து மொனாப்பொலின்னு இண்டிகோவை திட்டுறாங்க. இதில் இண்டிகோவை திட்டுவதற்கு என்ன இருக்கிறது? ரைட். ஜெட் ஏர்வேஸ் என்ற ஒரு நிறுவனம் இருந்தது, அது பலவேறு காரணங்களால் அது கொலாப்ஸ் ஆச்சு. கிங்ஃபிஷர் வேறு பல காரணங்களால் கொலாப்ஸ் ஆச்சு. இது நீங்கள் ஸ்பைஸ் ஜெட் எடுத்துக்கொண்டால் அதற்கு நிறைய நஷ்டங்கள் கைமாறி அது இன்னும் தடுமாறி கொண்டே இருக்கிறது, மேலே வரவில்லை. இப்பொழுதுதான் ஏர் இண்டியா நிறுவனம், அரசு நிறுவனம், ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் ரொம்ப நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்ததை டாடா வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சுதாரித்து அதை மேலே எடுத்துக்கொண்டு வருவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். ஆகாசா ஏர் புதிய நிறுவனம், இன்னும் 1-2 புதிய நிறுவனங்கள் இருக்கின்றன. இவற்றை வைத்து கொண்டு
நீங்கள் இண்டிகோவை திட்டி பிரயோஜனம் இல்லை. இண்டிகோ வேண்டுமென்றே மொனோபொலியெல்லாம் ஆகவில்லை. அவ்வாறு ஆவதற்கு மற்றவர்கள் இடம் கொடுத்தார்கள். திரும்ப அந்த மொனோபொலியை குறைப்பதற்கான நேரமும் காலமும் இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் கருத்தில் வைத்து பார்க்கும் பொழுது அரசு இன்னும் நல்ல விதமாக இதை அணுகியிருக்கலாம். தீவிரமாக பேசி இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். தீர்க்கவில்லை. அதன் விளைவாக இன்றைக்கு பெருமளவு மக்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 640 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள டிக்கெட்டுகள் கேன்சல் ஆகி அவற்றையெல்லாம் ரீஃபண்ட் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்திருக்கிறது. இது நிச்சயமாக இண்டிகோவுடைய லாபத்தை பாதிக்கும். அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதுவும் இன்றைக்கு முடிந்துவிடப் போகிற ஒரு விஷயம் அல்ல. இதை நாம் மேலும் தொடர்ந்து விவாதிப்போம். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. இன்றைக்கு என்னோடு இந்த செய்தி அலசல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த செய்திகள் அனைத்தையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னூட்டத்தில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவியுங்கள். அந்த கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கின்றன. அதை வைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை எவ்வாறு மேலும் மெருகூட்டுவது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து இதை ஒரு மாதம் தாண்டி 2வது மாதத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார தினத்திலும் திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை வார இறுதியில் நாம் இதை போன்ற நிகழ்ச்சி செய்வதில்லை. மற்ற வார நாட்களில் அனைத்திலும் செய்திருக்கிறோம். மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.